the difference between congruence and similar? Congruence na enna? Angles and length of the sides are same. அதே similarல angles மட்டும் தான் same, length வந்து different. இதுதான் difference. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, angles and length are same. இப்போ ரெண்டுமே வந்து 2 னா 2, ரெண்டுமே ஸ்கொயர். இப்போ ஆக்சுவலா இது வந்து congruence. அதே வந்து see here, இந்த congruenceலயே I can write this as one triangle, this one was another triangle, 2 3 4. I can replace this like this. I can place this on this above like this, and I can write this as congruent. இப்போ இதுல எப்படி பார்க்கணும்னா, தானே இந்த ஆங்கிள்ஸ் லென்த் சேம், ஆனா இதுல ஆங்கிள் சேம், லென்த் டிஃபரன்ஸ் டிஃபரண்ட். இங்க பாருங்க, ஒரிஜினலுக்கும் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது பாருங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், இல்ல ஒரு பாக்ஸ், பெரிய ஹியூஜ் பாக்ஸ். அந்த ஹியூஜ் பாக்ஸ் மாடல்ல I am preparing one paper model like this. அதே மாதிரி தான் ஒரு தாஜ்மஹாலில் நான் வந்து மாடல் கிரியேட் பண்ணுறேன். இது ஒரிஜினல் தாஜ்மஹால் இப்படி வரும். ஓகேவா? இப்படி எல்லா இடத்துலையும் வந்து I am having all these இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் தாஜ்மஹால். ஓகேங்களா? அதே வந்து அதை நான் பேப்பரில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதே 90 டிகிரிஸ்க்கு எல்லாம் வரும். ஆனால் ஒரிஜினல் தாஜ்மஹால் மாதிரி இல்லாமல் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேவா? இட் வில் பி, இங்கே பாரு, ஒரிஜினல் தாஜ்மஹால் மாதிரி இல்லாமல் அதை வந்து சின்னதாக தாஜ்மஹாலை ஆங்கிள்ஸ் எல்லாம் சேமாக வச்சுட்டு, இந்த ஆங்கிள் இந்த கர்வ்ட் ஆங்கிள் எல்லாம் சேமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவோம், மாடல் தாஜ்மஹால். அப்போ இந்த ரெண்டும் என்னன்னா சிமிலர். அப்போ அங்கே என்ன ஆகுது, உனக்கு ஆங்கிள்ஸ் சேம் பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட் லென்த். ஆங்கிள் சேம், லென்த் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இங்க பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு, இப்படி இருக்கு. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது 3 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் 4 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் 5 சென்டிமீட்டர், இப்படி வருது. ஆனா அதனுடைய angle is nothing but 360 degrees always. Therefore all the circles are similar. Okay.